கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம், அவரே நம் நம்பிக்கை. க்ளோரி டு காட். இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை வாசிக்கிறேன். நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஒரு விசை கூட படிக்கிறேன். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உத்தமன் இது அநேக வேளைகளிலே உண்மை. அந்த வாக்கியத்தோடு இணைந்து வருகிற ஒரு காரியம், நேர்மையான காரியங்களோடு இணைந்து வருகிற ஒரு காரியம். அநேக சூழ்நிலைகளிலே, அநேக காரியங்களிலே நேர்மையோடு சேர்ந்து வருகிற ஒரு காரியம்தான் இந்த உத்தமம் என்று சொல்வது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தை படித்து பார்ப்போமானால், அதிலே என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். அதில் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7:8 பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தத்திலே எல்லாவற்றையும் சரிபார்த்து பார்ப்போமானால், நேரான காரியங்களிலே நிலைத்து நிற்பது மட்டுமல்ல, அதிலே விடாபிடியாய் அதிலே நிலைத்திருந்து அந்த காரியங்களிலே உறுதியாய் இருப்பது, நேர்மையான காரியங்களிலே, உண்மையான காரியங்களிலே உறுதியாய் இருப்பது உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஆத்துமாவை அடக்க வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து தைரியமாய் நேரான வழியிலே நிமிர்ந்து நிற்கும் பொழுது நீடிய சாந்தம் வேண்டும், பொறுமை வேண்டும், நம்முடைய ஆத்துமாக்களை அடக்க வேண்டும். வேதாகமத்திலே சில மனிதர்களை குறித்து உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நோவா தன் காலத்திற்குள் இருந்தவர்களில் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சாட்சி சொன்னார் யோபுவை பற்றி. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவன் உத்தமன். பிரியமானவர்களே, நோவா தன்னுடைய காலத்திலே தேவன் சொன்ன வார்த்தைக்கு உத்தமமாயிருந்தான். தேவன் அந்த பூமியை பார்த்தார். பூமியில மனுஷர்கள் துன்மார்க்கராயிருந்தார்கள், அக்கிரம பிரியராயிருந்தார்கள், சுயநலவாதிகளாயிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் துரோகம், அக்கிரமம், இருதயத்தில் அக்கிரம சிந்தை, ஒரு இடத்திலாவது நேர்மை இல்லை, உத்தமம் இல்லை. எங்கு பார்த்தாலும் சுயநலத்தினாலே ஒருவருக்கொருவர் சண்டை, ஒருவருக்கொருவர் காட்டி கொடுத்தல், ஒருவருக்கொருவர் துன்பத்தை கொடுத்தல், ஒருவரை ஒருவர் துவேஷம் பண்ணுவது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நாட்களிலே இருந்த பொழுது தேவன் மனுஷனை படைத்ததற்கு மனம் வருந்தினார். பிரியமானவர்கள், இந்நாட்களிலும் அப்படித்தான். அன்பு தணிந்து போனது. ஒரு இடத்திலும் உத்தமம் இல்லை. உத்தமமான காரியங்களை நாம் பார்க்க முடியவில்லை. எல்லா மனிதர்களும் சுயநலவாதிகளாய் மாறிவிட்டார்கள். தன் குடும்பம், தனக்குரியவைகளை நேடுவது எப்படியாயிலும் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும், வஞ்சிக்க வேண்டும், துரோகம் பண்ண வேண்டும், துவேஷம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு எதிராக இருந்து கண்ணிகளை வைத்து நாம் அவர்களுக்கு மேலாக மிஞ்சி வர வேண்டும் என்கிற எண்ணம்
எப்படி அந்த நாட்களிலே இருந்ததோ அதே நாட்கள் தான் இப்பொழுது நாம் காண்கிறோம். இந்த நாட்களில் உத்தமனா இருப்பது எப்படி? குடும்பத்திலே உத்தமனா இருக்க வேண்டும், மனைவிக்கு உத்தமனா இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு உத்தமனா இருக்க வேண்டும், சமுதாயத்திற்கு உத்தமனா இருக்க வேண்டும். தீமையான காரியங்களிலே, தீமையான வழிகளிலே செல்லாதபடி நேரான வழியிலே நிமிர்ந்து நடக்க வேண்டும். அவன் தான் உத்தமன். நோவா அப்படி இருந்தான். தேவனுடைய வார்த்தையை உத்தமமாய் பின்பற்றினான். சொன்னார், பேழையை உண்டு பண்ணும், அந்த மனுஷ ஜாதிகளை அழிக்க போகிறேன், மிருகங்களை அழிக்க போகிறேன், மனுஷனை அழிக்க போகிறேன் என்று சொன்னான். தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவன் பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார். உத்தமமாய் உண்டு பண்ணினான். அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் அந்த பேழையை உண்டு பண்ணும் பொழுது. தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இரவும் பகலும் பாராத தேவனுடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தைக்கு உத்தமமாய் தன்னை மாற்றினான், காரியத்தை நிறைவேற்றினான். என்ன நடந்தது? எல்லாரும் மாண்டு போனார்கள். தேவன் நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார். அவன் மூலமாக இந்த உலகத்திலே நல்ல ஜாதிகளையும் எல்லா வகையான மிருக ஜாதிகளையும் பறவைகளையும் காக்கும்படி எல்லா வகையான ஜீவனுள்ள மிருகங்களையும் எல்லா படைப்புகளையும் அவன் மூலமாக காப்பாற்றினார். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமா இருக்கும் பொழுது, குடும்பத்திலே உத்தமமா இருக்கும் பொழுது, நேர்மையா இருக்கும் பொழுது, நேர்மையான வழியிலே நடக்கும் பொழுது, வேதாகமத்தில் சொன்னபடி குடும்ப வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது, வேதத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், மற்றவனுக்கு துரோகம் பண்ணாதே, மற்றவனை குற்றப்படுத்தாதே, மற்றவன் மேல் கண் வையாதே, மற்றவன் மேல் பொறாமை கொள்ளாதே, மற்றவர்களுக்காய் செபி, மற்றவருடைய துன்பத்திலே பகிர்ந்து கொள், துன்பப்படும் பொழுது தேவனை நோக்கி வேண்டு, மற்றவர்களுக்காக விசாரி, அவருடைய துன்பத்திலே அவர்களை பார், அவர்களுக்காக செபி, உன் குடும்பத்தை நன்னாக நடத்து, மனைவியோடு பிள்ளைகளோடு இசைந்திரு, மனைவியை நேசி, குடும்பத்தை வேத வசனத்தின்படி நடத்து என்று சொல்லி நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை காப்பாற்றுவார். இப்படியாய் நாம் இருக்கும் பொழுது, நம்முடைய உத்தமத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முன்னேறி செல்லும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை எல்லா வகையிலும் மேன்மைப்படுத்துவார், எல்லா வகையிலும் நம்மை காத்துக்கொள்வார். அப்படித்தான் நோவாவை அவர் காத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, மத்தேயு 25:21 ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை பார்க்கிறோம். அதன் முன்பகுதிகளை படித்து பார்ப்போமானால், அவன் ஒரு ராஜா பிரதேசத்திற்கு செல்லும் பொழுது 3 மனிதர்களை கூப்பிட்டு ஒருவனிடத்தில் 5 தாலந்துகளை கொடுக்கிறான், இன்னொருவனிடத்தில் 2 தாலந்தை கொடுக்கிறான், இன்னொருவனிடத்தில் 1 தாலந்தை கொடுக்கிறான். அவன் பார்க்கிறான், இவன் உத்தமன், நான் 5 காசு கொடுத்தேன்னா நிச்சயமாய் அதை செலவழித்து போட மாட்டான், அதை துர்க்கிரியைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான், அவன் உழைப்பான், அவன் சம்பாதிப்பான் என்று தெரிந்து அவனுக்கு 5 தாலந்தை கொடுக்கிறார். இன்னொருவன் மட்டாய்தான் அவனால் முடியும், அவன் திறமை இவ்வளவுதான், அவனுக்கு 2 தாலந்து கொடுக்கிறார். ஒருவன் அதை விட ஞானமும் விவேகம் மற்றவன் தான், உழைப்பாளி அல்ல, உத்தமன் அல்ல, கொஞ்சம் உத்தமம், சரி அவனுக்கும் 1 தாலந்தை கொடுத்து பார்ப்போம் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னான். 5 கொடுத்தவன் அவன் எண்ணியது போலவே 10 தாலந்தாக அதை மாற்றி தன்னுடைய எஜமானிடத்தில் கொடுக்கிறான். 2 தாலந்து கொடுத்தவனும் அப்படியே 2 தாலந்தை கொடுக்கிறான். 1 தாலந்து கொடுத்தவன் அதை செய்யவில்லை, அதை வைத்து விட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய கரத்திலே தேவன் எதை கொடுத்திருக்கிறாரோ, குடும்பத்திலே உழைப்பதற்கு உனக்கு பலன் கொடுத்திருக்கிறாரோ, உழை, சோம்பேறியா இருக்காது, குடும்பத்தை முன்னாக எடுத்து செல். குடும்பம் 5 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும்.
சரி, உனக்கு இவ்வளவுதான் ஞானம், இவ்வளவுதான் வேகம், 2 தாலந்து தான் இருக்கு, அதன்படி முயற்சி பண்ணு. உன்னுடைய கிரியைகளிலே முயற்சி இருப்பதாக. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். சரி, 1 தாலந்து தான் எனக்கு இருக்குன்னு சொன்னா அதை கொண்டு அப்படியே வச்சுட்டு அந்த தாளந்தை வச்சுக்கிட்டு உழைக்கவே மாட்டேன், தூங்கிட்டே இருப்பேன், எனக்கு எல்லாம் வந்து சேரணும்னு சொன்னா எப்படி வர முடியும்? அநேகர் அப்படித்தான் இருக்காங்க. குறுக்கு வழியில போய் நான் சம்பாதிக்கணும், நான் உழைக்க மாட்டேன், யாரையாவது ஏமாத்தணும், யாருடைய சொத்தையாவது அபகரிக்கணும், மற்றவங்களை வஞ்சிக்கணும், நான் செய்ய மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன். அப்படி இருந்தால் உன்னுடைய சொத்துக்கள் பிடுங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் அதை செய்வார். ஆகவே பிரியமானவர்களே, உண்மையாயிருங்கள், உத்தமமாயிருங்கள். எசேக்கியா ராஜா உத்தமமாயிருந்தான் தேவனுக்கு முன்பாக. அவன் வியாதிப்பட்ட பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உத்தமமாயிருந்தேன், நான் உமக்கென்று அநேக காரியங்களிலே உத்தமாய் நான் நடந்தேன். ராஜாவாய் இருந்த பொழுது என்னுடைய ஜனங்களை உத்தமமாய் நடத்தினேன், அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் நியாய பிரமாணத்தையும் உத்தமமாய் நடக்கும்படி நான் கற்பித்துக் கொடுத்தேன், நான் அப்படி நடந்தேன், என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். அழுதான். தேவன் அவனுக்கு 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். உத்தமனுக்கு தேவன் 5 நாட்களை பெருக பண்ணுவார். நீ உத்தமமாய் தேவனுக்கு முன்பாய் நடந்தாயானால், நீ கேட்பாயானால் உன்னுடைய நோய்கள் மாறும், உன்னுடைய கவலைகள் மாறும், உன்னுடைய கஷ்டங்கள் மாறும். பிரியமானவர், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:30, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீதிமொழிகள் 26:10 சொல்லுகிறது, உத்தமர்களுக்கோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். நீதிமொழிகள் 28:18 சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். யோபுடைய வாழ்க்கையில அவன் உத்தமம் உள்ளவனாயிருந்தான், அவனுடைய முடிவு சமாதானமாயிருந்தது. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அவனுடைய முடிவு சமாதானமாயிருந்தது என்பதை பார்க்கிறோம். தாவீதுடைய ராஜாவுடைய முடிவு சமாதானமாயிருந்தது. மகனை சிங்காசனத்தில் அமர்த்தி விட்டு தான் போனான், முதிர் வயதில் தான் அவன் போனான். பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது நம் தேவனுக்கு முன்பாக அவருடைய கற்பனைகளை கை கொண்டு குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடப்போமானால், நேரான காரியங்களை உண்மையாய் நடப்போமானால், எல்லாவற்றிலும் வழிவிலகாது நேர்மையான வழியில நடந்து செம்மையான வழியில நடப்போமானால், தேவனை நோக்கி பார்த்து நடப்போமானால், அவரை விட்டு விலகாது நிலைத்திருந்து நடப்போமானால், நாம் உத்தமனாக எல்லா காரியங்களும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். எசேக்கியாவுக்கு நன்மையா இருந்தது, அவனுடைய வருடங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது. நோவா தப்பிக்கப்பட்டான். எசேக்கியாவுக்கு நடந்தது போல நமக்கும் நடக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். பிரியமானவர்களே, நாம குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிறோம், அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தாளந்து இருக்கிறதோ அதை நாங்கள் ஆண்டவரை உற்சாகத்தோடு அதை செய்து முடிக்கும்படி பலனை கொடுப்பீராக, உம்முடைய கிருபையை கொடுப்பீராக. எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே, எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக தன்மை தாமே ஒப்பு கொடுத்தீரே, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபை சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உண்மையாய் ஆண்டவரே, 5 தாளந்துக்காரனை போல் உழைக்க, 2 தாளந்துக்காரனை போல் உழைக்க நாங்கள் கிரியைகளிலெல்லாம் எசேக்கியாவை போல உண்மை உள்ளவர்களாக இருக்க, நோவாவை போல உண்மை உள்ளவர்களாக இருக்க, குடும்பத்திலும் சரி குடும்ப காரியங்களிலும் சரி மனைவியிடத்திலும் சரி பிள்ளைகளிடத்திலும் உத்தமமாய் நடக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் அந்த நன்மைகளை வையும். ஆண்ட முடிவு சமாதானமாய் இருக்கட்டும், நோய்கள் மாறட்டும், மாறும். நோவாவை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிப்பீர். காலேபியருடைய சுதந்திரத்தை கொடுத்தது போல இந்த ஜனங்களுக்கு ஆண்ட ஒரு சுதந்திரத்தை கொடுப்பீர். அவர்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுதந்திரத்தை பெறுவார்கள். அவனுக்கு அப்படிதான் தேவன் கொடுத்தார். ஏனென்றால் காலேப் எனக்கு முன்பாக உத்தமனாயிருந்தான் என்று சொன்னபடி அப்படியே செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறீங்களா? நல்ல பரம்பிதாவே, ஆமென்.